திரு ஸ்ரீனிவாசன், பரவாயில்ல, இப்போதாவது முதல்வர் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. இல்லைங்க, நாங்க பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வலுவான குரலாக வரல. முதல்வரை திருப்திப்படுத்தணும், இல்ல திமுகவை திருப்திப்படுத்தணும், திமுக என்டாஸ் பண்ணணும் பாஜக எதிர்ப்ப, அதிமுகவுடைய பாஜக எதிர்ப்ப அப்படின்ற அடிப்படையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் காத்திருந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன மாதிரி தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் அந்த மாதிரி இல்ல. என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அதிமுகவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார். அந்த எதிர்ப்பு நிலை அதிமுக மங்காம இன்ன வரையும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதை சீரா கொண்டு போறாரு. தொண்டர்கள் நம்புறாங்க, அந்த கட்சியை, அந்த பொதுச் செயலாளரை நம்புறாங்க. ஆனா அதிமுகவிற்கு ஏற்படுகின்ற சமீபகால செல்வாக்கு இது திமுகவிற்கு ஒரு உறுத்தலையும் பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இந்த ஆட்சியினுடைய மக்கள் விரோத செயல்களை மடைமாற்றம் செய்வதற்கு காக்கா உட்கார பணம் புறம் விழுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை இவர்கள் கெட்டியா பிடிச்சிட்டு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல இது பண்ணாங்க. ஆனா அதிமுகவிற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைக்கு தொடங்கிய பிரச்சனை அல்ல. அது புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் அம்மா காலத்தில் தொடங்கிய பொழுது அன்றைக்கு நிலைக்குழுவில் இருந்த காங்கிரஸை சேர்ந்த அந்த நிலைக்குழு தலைவரிடத்திலே போய் அதிமுக தன்னுடைய கோரிக்கையை வைத்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மாநில ஆட்சியினுடைய ஆயுளை குறைத்து விடக்கூடாது என்கின்ற கண்டன பதிவை நாங்க அன்னைக்கு அதிமுக கொடுத்துட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு அதிமுக 10 கோரிக்கைகளை வைத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சம்பந்தமான சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு விளக்கம் திரு ஓபிஎஸ் சொல்றது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு சட்டசபைக்கு தேர்தல் வரும். இன்னும் 27 அமாவாசைகள் தான் உள்ளன. இந்த ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரே. இன்னைக்கு ஒரு மழுப்பனான பதில திரு தளவாய் சுந்தரம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு அவர் சட்டமன்றத்தில் பேசினதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. அந்த நிலைப்பாடு நீங்க ஜெயலலிதாவோட நிலைப்பாட்டிலேயே இருந்திருந்தா ஒன்றும் சிக்கல் இல்லை. இடையில திரு எடப்பாடி பழனிசாமி வேறொரு நிலைப்பாடுக்கு மாறுறாரு, ஒரு ஆதரவு நிலைப்பாடுக்கு மாறுறாரு. திரும்ப அதுல இருந்தும் சற்று பின்வாங்குறாங்க இல்லையா? அந்த நிலைப்பாடு மாற்றத்தை தான் திரு ஓபிஎஸ் சுட்டி காட்டுறாரு. அதிமுகவினுடைய நிலைப்பாடை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் என்னைக்கு மாறி பேசினதே இல்லை. தொடர்ந்து அவர் பொதுச் செயலர் ஆனதுக்கு பிறகு அவருடைய கருத்துக்கள்ல உறுதிப்பாடு நிலைப்பாடு மட்டும்தான். எதுலையும் காம்ப்ரமைஸே கிடையாது. சமாதானம் இல்லாத ஒரு அரசியலை அந்த பொதுச் செயலர் எடுத்துட்டு போறாரு. ஜெயலலிதா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவா இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் கருத்தை பிரகடனத்துல ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும் அவர் சொன்னார். ஆனா அதிமுகவுடைய உள் சித்தாந்தம் என்ன என்பது, ஒரு மாநில ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 2.5 ஆண்டுகளில் வீட்டுக்கு போவதை ஏற்க முடியாதுங்கிற கருத்தும் அதிமுகவுடைய கருத்து இல்ல. அப்படிலாம் சொல்லல. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை கூட்டாட்சி அமைப்பை வலுப்படுத்தும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை வந்தா ஜனரஞ்சக திட்டங்களை விட வளர்ச்சியே மிக முக்கியமாக இருக்கும். எந்த அரசும் கொள்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு நீண்டகால இடையூறு இல்லாத ஆட்சியை வழங்கும் அப்படிலாம் அவர் போட்டிருக்கார், ட்வீட் பண்ணியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த நிலைப்பாடு நீங்க அதிமுகவுடைய உள் கொள்கை வேறாகவும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கொள்கை வேறாகவும்லாம் இல்லை, ரெண்டும் ஒன்னாதான் இருந்தது. ஆமா, அவர் பொதுச் செயலாளர் இருக்கிற போது அவருடைய கொள்கை தானே கட்சியின் கொள்கை. அதாவது திட்டங்கள், மாநில உரிமைகள் அதிமுகவால் தான் தமிழகத்திற்கு நலனும் வளமும் கிடைத்திருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக கதை மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆனா திட்டங்களை நிறைவேற்றுவது அதிமுக அரசு தான். அது எல்லா காலங்கள்லையும். நீங்க சமீபத்துல இந்த மெட்ரோ முதலமைச்சர் சொல்றாரு, அந்த மெட்ரோ கூட இவங்களுடைய 2007 2011 3% தான் வேலை பணியே நடந்தது. ஆனா 2016 அதிமுக தானே, அதிமுக என்பதுதான் மக்கள் திட்டங்களை கொண்டு வந்தது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எம்ஜிஆர் பேரை வச்சாச்சு, ஜெயலலிதா அம்மா பேரை ரயில் நிலையத்துக்கு வச்சாச்சுன்னு கலைஞர் பேரை வைக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆக இவங்க நீதிமன்றத்திற்கு தன்னுடைய சுயலாபத்திற்காக தான் போவாங்களே தவிர ஒரு காலமும் இவங்களுடைய மக்கள் உரிமைகளுக்காக இவங்க குரல் கொடுத்ததா
இதுவரையும் இல்ல. இல்ல நீங்க எல்லா நிலைகள்லையும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி வந்த பிறகும் கூட பாஜக அதிமுக கூட்டணி பிளவு அப்படிங்கிறது உண்மை இல்ல, இன்னைக்கும் ரகசியமான ஒரு உறவு ரெண்டு கட்சிக்கும் இருக்குன்னு தொடர்ந்து முதல்வர் பேசிட்டு வந்தாரு, அறிக்கைகளாகவும் அவர் சொல்லிட்டே வந்தார். ஆனா திடீர்னு ஒரு இடத்துல பாஜகவை எதிர்க்கிறது இப்போதைக்கு ஆறுதல் தருது, மாநில சுயாட்சிக்கு எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்கணும், மத்தியில இருந்து நிதியை பெற்று தரணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்போ அதை எடப்பாடி பழனிசாமியும் வரவேற்கிறார், பரவாயில்ல இப்பயாவது முதல்வர் ஏற்றுக்கிறார் எங்களுடைய பாஜக எதிர்ப்ப அப்படின்னு. திமுகவுடைய திரு ஸ்டாலினுடைய இந்த நிலைப்பாடு மாற்றத்தை அதிமுக எப்படி பார்க்குது, ஏன் வரவேற்குது, இப்பயாவது புரிஞ்சுக்கிறாரே அப்படின்னு ஏன் வரவேற்குது? இல்ல, அவரு ஒவ்வொரு நிலைகள்லையும் எல்லா பிரகடனத்திலையும் முதலமைச்சர் சொன்னது பாஜக அதிமுக கள்ள உறவு, எல்லா மட்டத்திலையும் அந்த கட்சியில பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நாங்க சொல்றதுல மட்டும் இல்ல, செயல்ல தான் அதிமுகன்றது போயிட்டு இருக்குதுங்கிறது தான் இன்னைக்கு மக்களுடைய பார்வை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த சமீபத்துல நடந்த சிறுபான்மை மக்களுடைய மாநாடு, அனைத்து சமூக மக்களுடைய மாநாடு, கிறிஸ்துவ மக்களுடைய நிகழ்வுகள் எல்லாத்திலையும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் செயல்ல காட்டுறாரு. என்னன்னா, பாஜகவோடு ஒரு மதசார்போடு அதிமுக எந்த காலத்திலும் பயணிக்கவில்லை, இது அனைத்து மக்களுக்கான இயக்கம்ன்றத செயல் வடிவத்துல கொண்டு போனார். ஆனா திமுக தரப்புல என்ன சொன்னாங்க, அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் கள்ள உறவு இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதிமுக பாஜக எதிர்க்குதுன்ற இந்த நிலை வந்ததற்கு பிறகு ஆறுதல்னு சொல்ற முதலமைச்சருடைய வார்த்தை அவருடைய சான்றிதழ் அதிமுகவிற்கு தேவையில்லை அப்படிதான் எல்லாருடைய கருத்தும். அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை அதனுடைய பொதுச் செயலாளர் என்னைக்கு மாத்துறது இல்ல, மாற போறதும் இல்ல. ஆனா திமுக சுயநலத்திற்காக அந்த சான்றிதழுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி காத்திருந்த மாதிரி தெரியுது. திரு ஸ்டாலினுடைய சான்றிதழுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி காத்திருந்த மாதிரி தெரியுது. பரவாயில்ல இப்பயாவது முதல்வர் ஒத்துக்கிட்டாரே நாங்க பாஜகவை எதிர்க்கிறதுன்னு அந்த சான்றிதழுக்காக காத்திருந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அது இல்ல இல்ல. அது ஒரு காலமும் எந்த கட்சியுடனும் கொள்கை ரீதியாக சமரசம் செய்யாத ஒரு இயக்கம் அதிமுக. இது நடைமுறையில புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு இன்றைக்கு அது பொதுச் செயலாளராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் வரையும் தொடர்ந்து திமுக எதிர்ப்பு, மாநில உரிமைகள் மீட்பு, இதுல அதிமுக சரியான பாதையில போயிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஆளுங்கட்சிக்கு அச்சாணியாக இருக்க வேண்டியது எதிர்கட்சியினுடைய பொறுப்பு. சட்டப்பேரவையில மக்கள் அரசினுடைய குறைகளையும் மக்களுடைய கோரிக்கைகளையும் இன்னைக்கு எடுத்து சொல்ற ஒரு இடத்துல இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா எடப்பாடியார் சிறப்பா செயல்படுறாரு. மக்களுடைய உரிமைகளை தமிழகத்திற்கு மத்திய அரசு ஆட்சியில இருந்த போய் நிறைய கொண்டு திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு, இன்னமும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா திமுக ஏட்டளவில் மட்டும்தான் அவங்களுடைய கருத்து உணர்ச்சிகளை தூண்டு விடுகின்ற அரசியலை பண்றாங்களே தவிர இவ்வளவு நாள் நீங்க போராடியதில்லை.